கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. K-pop, K-drama இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. வாட் டூ விமன் இன் இந்தியா ஃபைண்ட் அட்ராக்டிவ் இன் கொரியன் மென்? இப்போ கேட்டி பெரியோட சாங்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களாம் அப்படி பெருசா பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. ஆனா K-popல வந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கும். சரி, ஒரு பாட்டு போடுங்க கேட்கறேன். இப்போ நான் சும்மா கேட்கறேன், சும்மா அந்த BTSல எதனா ஒன்று போடுங்க. நான் பாக்கற சொல்றேன். சரி, சும்மா போடுங்க ஒரு பாட்டு, நான் கேட்கறேன். அந்த மாதிரி இருக்கு. அதேதான் எங்க ஊர்லாம் கோவப்பட்டா ஏய் என்னடா நினைச்சுக்கிற ஏய் அப்படின்றாங்க. பொறுமை சாமி. ஆனா அவங்க சண்டை போட்டா கூட கியூட்டா அப்படியே ரொம்ப லிமிட்டடா இப்போ K-drama எடுத்துட்டா என்ன இருக்கு? ஒண்ணு ஹை ஸ்கூல் டீன் ட்ராமா, இல்லைன்னா இந்த பொண்ணு வந்து வேலைக்காரியா வேலை பார்க்க போவா. அந்த பணக்கார வீட்டு பையன் அவன் கண்டுக்கவே மாட்டான், அவன் பாட்டு பிஸி லைஃப்லயே இருப்பான். ஒரு ஏழை வீட்டு பையன், அவன் ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டாவே நார்மலா இருப்பான். அவன் மேல இவனுக்கு லவ்வே இருக்காது. ஆனா இவன் மேல இந்த ஃபிளாஷியா இருக்கிறவன் மேல லவ் வந்துட்டே இருக்கு. கடைசியில ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ண? சும்மா நம்ம வந்து அது எப்படி K-pop எப்படி இவ்வளோ ரீச் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் வி டைவ் இன் வெரி டீப் தென் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே அவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறான், இதெல்லாம் மற்றவங்க கிட்ட இல்லாதது இவன் கிட்ட இருந்திருக்குது. ஸோ ஓவராலாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபினாமினான். K-pop, K-drama இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. எனக்கு அது ஜென்ரலாக நான் ஒரு பெரிய ஃபேன்லாம் கிடையாது. ஏன் வந்து இவ்வளோ பேருக்கு, ஏன்னா நம்ம போன வீடியோவில் வந்துட்டு ஹாலிவுட் பற்றி பேசியிருந்தோம். ஹாலிவுட் வந்து எப்படிலாம் எல்லாரும் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மார்வெலோட பீக் இருந்தப்போ வந்து தியேட்டர் கூட்டம் வந்து ஒரு தமிழ் படம் ஹீரோவோடைய மாஸ் படம் கூட்டம் மாதிரி போயிட்டு இருக்கும். அது அப்படியே வந்து ஃபாலோ ஆகிட்டே போகுது. இப்போ மார்வெல்லாம் போனதுக்கு அப்புறமா பெரிய எந்த ஒரு ஹாலிவுட் படத்துக்கும் அவ்வளோ ஒரு ஃபுட்ஃபால் இல்லை நம்ம தமிழக தியேட்டர்ஸ்லையோ இல்லை ஆல் ஓவர் இந்தியாவே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ ஆனால் அதே நேரத்தில் தான் கொரியன் K-pop, K-drama இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே ஒரு ரைஸையும் பார்க்க முடியுது. பல்லு கருதி இல்லை எதனால, ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அது சுத்தமா அது ரியலைஸ் பண்ண முடியல. அது அவங்களோட மியூசிக்கே வந்து ரொம்ப கேட்சியா இருக்கும். அவங்களோட அவுட்ஃபிட்ஸா இருக்கட்டும், அவங்களோட அந்த மியூசிக் வீடியோ ப்ரொடக்ஷனை நம்ம பார்க்கும்போதே அப்படியே பயங்கரமா பெருசா. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் பாப், அமெரிக்கன் பாப் எடுத்தாலுமே அதில் வந்து செலக்டிவான ஆர்டிஸ்ட், இப்போ கேட்டி பெரியோட சாங்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களாம் அப்படி பெருசா பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. ஆனா K-popல வந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கும். சரி, ஒரு பாட்டு போடுங்க கேட்கறேன். இப்போ நான் சும்மா கேட்கறேன், சும்மா அந்த BTSல எதனா ஒன்று போடுங்க. நான் பாக்கற சொல்றேன். சரி, சும்மா போடுங்க ஒரு பாட்டு, நான் கேட்கறேன். என்னதான் போட்டோனே Spotify ஆட் தான் வரும். சரி பரவாயில்ல, சும்மா யூடியூப்ல போடுங்க, எதனா ஒன்று போடுங்க ஒரு K-pop. எப்படி மாசா ஃபயரா ஹலோ Blackpink. ஓகே, இதுதான் அந்த Blackpink-ஆ? ஓ, Blackpink வேற, BTS. ஆமா, ஓகே. அது மாதிரி நிறைய இருக்கு. TXT இருக்கு, 80s இருக்கு, GOT7 இருக்கு, 17 இருக்கு. சரி ரைட்டு. நான் வந்து இந்த ஒரு டிப்பிக்கல் என்னன்னே தெரியாத ஒரு ஆளாவே நான் இருந்துட்டு போறேன். பட் இப்போ நம்ம ஒரு என்ன ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் பார்க்க முடியுது அப்படின்னா, கல்ச்சுரலி பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து அதை நோக்கி போறாங்கல்ல. நீங்க வந்து அது நிறைய பேருக்கு தோணும், என்ன உட்பட நிறைய பேருக்கு. ஏன், எதனால, அப்படி என்ன அதுல இருந்துச்சுன்னு ஹாலிவுட்டை விட திடீர்னு எல்லாரும் அந்த பக்கமா ஷிஃப்ட் ஆனானுங்க அப்படின்னு. அப்ப அதுதான் நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஏதோ எல்லாருமே ஃபிளாஷியா இருப்பாங்க, இவங்க ஒரு ஆள் தான் ஃபிளாஷி, இவங்க எல்லாருமே ஃபிளாஷி அப்படின்னு. இந்த ஃபிளாஷியில என்ன அது என்ன ஃபுல்லாவே எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 கலர் இருக்கு. பிங்க், வயலட், அப்புறம் வந்து இந்த ஒரு மாதிரி ப்ளூ. அது கான்செர்ட்ல அந்த 3 கலர்ஸ் தான் கொண்டு வர முடியும். ஆனா மியூசிக் வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்கும். மண்டை கலரும் நிறைய பேர் கலரா அடிச்சுட்டு இருப்பாங்க. கலரிங் பண்ணாத ஆட்களே அங்க இருக்க மாட்டாங்க ஜாஸ்தியா. எல்லாருமே ஹேர் கலர் பண்ணிட்டு, எல்லாருமே கலர்ஃபுல்லா அவுட்ஃபிட்ஸ் போட்டு அப்படி பல இருப்பாங்க. ஆனா அது வந்து ஆக்சுவலா K-popக்குள்ள போறதே ஸ்டார்டிங்ல கொரியன் சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. அந்த ஒரு 2010 ஒரு 2016 அந்த ஒரு டைம்ல கொரியன் சீரீஸ் அதெல்லாம் ஆரம்பிச்சது. K-popஐ விட K-drama தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இப்ப K-dramaல வந்து அந்த K-pop அவ்வளவு ஹைப் பண்ணி அவங்க காட்டுறப்போ K-pop அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அத பார்க்க ஆரம்பிச்சு இங்கதான் ஆரம்பிக்குது. சோ அந்த காலேஜ் படிக்கும் போது நான் பார்த்தேன் நீயும் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து கொடுத்து
அப்புறம் அடுத்தவங்களும் பார்க்க ஆரம்பிச்சு. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோர் தென் மேல் ஆடியன்ஸ் ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி. ஆமா இல்ல எஸ் ஆர் ஆம் ஐ ராங்? கரெக்ட் அப்படியே வந்து மேல் ஆடியன்ஸ் இருந்தாலுமே கேபாப்புக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேன்ஸை விட கொரியன் மூவிஸுக்கு இல்லாட்டி பெருசா வந்து கொரியன் அந்த மூவிஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனா கேபாப்புக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ இதுல இந்த கே சீரீஸோ இந்த கே டிராமாலையோ நான் பார்த்துருக்கேன். நானுமே சில டிராமா நான் பார்க்கல, பார்க்கும்போது பார்த்துருக்கேன். அதை பார்த்தா எனக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, தூக்கமா வருது. எதையாவது பண்ணுங்கடா பேசிட்டே கோவம் வந்தா கூட இதுக்கு மேல அவன் கோவமே பட்டே. எங்க ஊர்லாம் கோவப்பட்டா ஏய் என்னடா நினைச்சுக்கிற ஏய் அப்படின்றாங்க. அவனுங்களோட இமோஷனே அதிகபட்சம் வந்துட்டு அதாம்மா இதுக்கு மேல அவன் கோவமே பட மாட்டேங்க. அவ்வளவுதான் கோவமே வருமா? இல்ல நீங்க பார்த்தது வந்து அவங்க வந்து அந்த கியூட் லவ் ஃபைட்ஸ் பார்த்திருப்பீங்க. வீட்டுல சண்டை போடுறதே அப்ப சண்டை போடுறாங்க. பாட்டில இருந்து ஆரம்பிச்சு யாரா இருந்தாலும் அதிகபட்சம் அவங்களுடைய வாய்ஸ் டெசிபிள் ஏறுறதே பாத்தீங்க அவ்வளவுதான் ஏறுது. அது அவங்க லாங்குவேஜ் அப்படி. அதுக்கு நம்ம ஊர்லாம் எடுத்து அடிச்சு உடைச்சு ஆயின்றாங்க. அந்த இதுவே வரலையே அவங்க கிட்ட. ஆமா பின்ன நம்ம ஊர் படத்துல நம்ம எல்லாருமே ஃபைட் சீன் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவோம். அவங்க எக்ஸாஜரேட்லாம் இல்ல. இப்ப நம்மளே 2 பேரும் சண்டை போட்டா அப்பதான் சண்டை போடுவோம், அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு மாட்டே. ஆனா அவங்க சண்டை போட்டா கூட கியூட்டா அப்படியே ரொம்ப லிமிட்டடா அப்படி சண்டை போட்டு போயிடும். அவங்களோட அந்த செல்லிங் போயிட்டே அந்த கியூட்னஸ் தான். அதையே அவங்க வந்து உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆனா அது ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது அந்த ரொமான்ஸ் சீரிஸ் ஒரு ஜானர்ல அப்படி இருக்கும். ஆனா அதை தவிர்த்து மத்த ஜானர்லாம் நிறைய இருக்கு. எங்க இருக்கு? நான் பாக்குறதெல்லாம் ஒண்ணு. இப்ப கே டிராமா எடுத்துட்டா என்ன இருக்கு? ஒண்ணு ஹை ஸ்கூல் டீன் டிராமா. ஹை ஸ்கூல் போவாங்க, ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு ஒரு நல்ல ரிச்சா பணக்கார வீட்டு பையனா இருப்பான். அந்த ஸ்கூலுக்கு படிக்க வர ஒரு சாதாரண ஏழை வீட்டு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சைல்ட்ஹுட்ல இருந்து லவ் பண்ற அந்த ஏழை வீட்டு பையன் வேணுமா, இல்ல இந்த பணக்கார வீட்டு பையன் செமையா இருக்கான இவனா? இந்த இதுல ட்ரையாங்கிள் லவ் டிராமால கடைசியில யாரை இவ சூஸ் பண்ணா? இது ஒண்ணு. இல்லனா இந்த பொண்ணு வந்து வேலைக்காரியா வேலை பார்க்க போவா. இந்த விஜய் டிவில ராஜா ராணி சீரியல் மாதிரி வேலை பாக்குறதுக்காக ஒரு பணக்கார வீட்டுக்கு போவா. அந்த பணக்கார வீட்டு பையன் அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டு பிஸி லைஃப்லயே இருப்பான். இவளுக்கு அப்படியே அவனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அந்த லைஃபை முடிச்சுட்டு திரும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அவ வந்து இந்த ஒரு கொரியாலேயே வந்து பணக்கார கொரியா ஊர்ல இருந்து இவ ஊர் சைடு இருக்கிற அந்த டவுன் டவுனுக்கு வருவா. அங்க வந்து பார்த்தா ஒரு ஏழை வீட்டு பையன். அவன் ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டாவே நார்மலா இருப்பான். அவன் மேல இவளுக்கு லவ்வே இருக்காது. ஆனா இவன் மேல இந்த பிளாஷியா இருக்கிறவன் மேல லவ் வந்துட்டே இருக்கும். கடைசியில 2 பேர்ல யாரை இவ சூஸ் பண்ணா? இந்த ட்ரையாங்குலர் டிராமா ஒண்ணு போகுது. அப்படி இல்லைன்னா இந்த லவ் இல்லாம வந்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றினாலா இல்லையா? மேட் இன் கொரியா கதை. ஆமா அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலா மேட் இன் கொரியா பார்த்தேன். அதுல நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதாவது சோல் வந்து அவங்க போறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய கனவாம். பட் ஆனா வந்து ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் அங்க இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட தெரியாம அவங்க பஸ் ஏற போனாங்க அப்படின்றதான் எந்த வகையில அக்செப்டபிள் நிறைய பேர் क्वेश्चन. அது டூருக்கு போகணும்னு பிளான் பண்ணாதே எனக்கே தெரியும். அது எப்படி உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கனவா இருக்கணும் தெரியும் சொன்னேன். ஆனா அது விட்டுருவோம், அந்த படத்தை விட்டுருவோம். ஆனா கொரியன் சீரீஸ் கொரியன் படத்துல வந்து அதை தாண்டி சரி அதை வந்து கொரியன் சீரிஸ் பாக்குற நாங்களே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இப்படிதான் இருக்கும் ஒரு டெம்ப்ளேட் கதை. ஆமா அந்த இப்ப கொரியன் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்ச எல்லாருக்கும் டெம்ப்ளேட்டா எந்த சீரிஸ்ல நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அப்படின்னா பாய்ஸ் ஓவர் ஃபிளாஸ், பிளேஃபுல் கிஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே நீங்க சொன்ன அந்த கதை தான். அந்த பணக்கார பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அந்த ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு அயன்கார் ஒரு அங்கிளோட பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ரிச் கை மேல லவ் வரும். இப்படிதான் இருக்கும் அந்த ஸ்டோரி. கியூட்டா அப்படியே நீங்க பார்க்கும்போது பண்றதுக்கு ஒரு கதை. அதுல வந்து உங்களுக்கு கதையே தெரிஞ்சாலும் அடுத்த சீன் இதுதான் தெரிஞ்சாலும் இதுல இதான் நடக்க போகுது தெரிஞ்சாலும் அப்படி பாக்குறதுக்கு ஒரு சீரீஸ். கரெக்ட். ஆனா வந்து இப்ப வர சீரீஸ்ல அந்த கிளீஷேவா அதே மாதிரி அந்த ரிச் பாய் ஃப்ரெண்ட் புவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த லவ் ட்ரையாங்கிள் கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்ப வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரிச், பாய் ஃப்ரெண்ட் புவர் ஆயிட்டானா இப்போ? இல்ல அந்த 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 ட்ரோப் மாதிரி இல்லாம இப்ப புதுசா நிறைய ஸ்டோரிஸ்
ஆக்சுவலா வருது. அது இல்லாம சைஃபை இருக்கு, அதுக்கப்புறம் என்னது த்ரில்லர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வந்து தேடி பார்க்கணும். உங்க வெர்சடைலா இருக்கிற ஒரு பட் அந்த த்ரில்லர் இருக்குது. சரி, அதுல இப்போ இந்த கே சீரிஸ் கே டிராமா பாக்குற ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் நம்ம ஊர்ல நான் வரேன், எவ்வளவு பேர் அந்த த்ரில்லர் பாக்குறீங்க? எல்லாருமே இந்த த க்ளோரி உங்களையே கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க பாருங்க. அந்த சீரீஸை வந்து பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க, கொரியன் சீரீஸ் பார்க்குற ஆடியன்ஸ். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபீல் குட்டா அப்படியே நைஸா சோஃபால சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்து மூணுக்கு ஏத்த மாதிரி. இப்ப எனக்கு ஃபீல் குட்டா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபீல் குட் போட்டு பார்ப்பேன். நான் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஃபீல் குட் மட்டும் தான் பார்க்க பிடிச்ச மாதிரி தெரியுது. ஓகே, பட் மேபி பேடிஸ் லைக் யூ ஆல்சோ வாட்ச் த்ரில்லர்ஸ். சரி சரி இருக்கலாம். ஓகே, அதுவுமே வந்து இப்ப அந்த அந்த ஜானர்ல போனாலுமே நல்ல சீரீஸும் இருக்கு. நீங்க வந்து அந்த அந்த ஒரு கதையிலேயே சுத்திட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஆனா அதையும் பார்த்து ரசிக்கிற பீப்புளும் இருக்காங்க. இப்ப இதுல குறிப்பிட்ட இந்த லவ் சீன்ஸ்லாம் சில சீன்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது பாலிவுட் சீரியலே தோத்து போயிரும் உங்ககிட்ட, ஹிந்தி சீரியலே தோத்து போயிரும். ஹிந்தி சீரியலும் நான் சின்ன வயசுலலாம் வந்துட்டு, சின்ன வயசுனா நாட் சின்ன வயசுல கூட கிடையாது, இப்போ ரீசெண்டா கூட பார்த்த வரைக்குமே எப்படி இருக்குதுன்னா ஹிந்தி சீரியல்லாம் இந்த தமிழ் டப் பண்ணி கூட நம்ம தமிழ் சேனல்லாம் போடுவானுங்க. எப்படின்னா திங்கக்கிழமை காலையில எபிசோட்ல ஒய்ஃபு குளிக்க போவா, மழையில வெளியே நனைஞ்சிருப்பாங்க, சுத்தி ஒரே அந்த தண்டர் ஸ்டாம்ஸா இருக்கும், கரண்ட் வேற பவர் கட் ஆயிடும். அப்போ அந்த நேரத்துல வந்துட்டு அவ துண்டு எங்கன்னு தேடுவா. ஐ மீன் ஹஸ்பண்ட் குளிக்க போயிருப்பாரு, குளிக்க போன ஹஸ்பண்ட் துண்டோட வெளியே வந்து நின்றுட்டு தளத்தோட்ட இது கேட்பாரு ஏதாவது. அது அந்த ஒய்ஃப் குடுக்க வரும்போது அந்த டச்சிங் ஆச்சுன்னா அப்படியே அந்த ஷாக்கு கரண்ட் பவரு. அப்ப அந்த சீரியலோடைய தீம் சாங் ஆரம்பிக்கும், ரெண்டு பேரும் மூஞ்ச பாப்பானுங்க. அப்படியே அதுல ஒரு ஹோல்டு. செவ்வாய்க்கிழமை போய் புதன்கிழமை போய் வியாழக்கிழமை போய் அவ குளிச்சு வெளியே வந்து அதுக்கப்புறம் அவ சேலை கட்டி, அந்த சேலை வந்து கிட்டத்தட்ட நான் ராமாயண மகாபாரதம்லாம் பார்த்ததோட பெரிய சேலைன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ லென்த்துக்கு போயிட்டே இருக்குது. அந்த சேலை நுனியை பிடிச்சிட்டு ஒரு வாசல்ல நின்றுக்கிறாரு, ரூமோட டோர் கிட்ட. அவ பாத்ரூம் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறா. அது என்ன லென்த் சேலைன்னு எனக்கு நீங்க வரைக்கும் புரியல. அதை பிடிச்சிட்டு அப்படியே நின்று இப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க அப்படியே அந்த தொலைத்த ஓட்டின ஈர முடியோட அப்படியே நின்றுட்டு அவங்க திரும்பி பார்ப்பாங்க. இதை விட மோசமா இவனுங்க லென்த் இழுக்கிறானுங்க. அப்படியே பார்த்தா அப்படியே மூஞ்சி பாக்குறது. வித்தியாசம் என்ன தெரியுமா, பாலிவுட் சீரியல்ல வந்து ஜூம் 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 அப்படி வரும், இதுல அதுவும் கிடையாது, வந்து ஸ்லோவா அப்படி வரும். அதுவும் கரெக்டா ஸ்லோவா போய் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் லவ் பண்ணிடுவாங்களா, அப்புறம் கரெக்டா வந்து ரெண்டு பேரும் வந்து நான் ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வர பல வருஷங்களுக்கு அப்புறமா பல எபிசோட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தடவையும் தடங்கள் வந்து 5 episodes later அப்படின்னு சொல்லி ஒரு கார் வந்து மோதிடும். கரெக்டா கிட்ட வருவாங்க, கண்ணத்தை பிடிக்க வருவாங்க, கிட்ட அப்படியே நிப்பாங்க, கண்ணு பாப்பாங்க, சிச்சுக்க முச்சுக்கன்னு மியூசிக் ஓடிட்டு இருக்கும். சொல்லலாம்னு வரும்போது கிஸ் அடிக்கலான்னு வரும்போது பக்கத்துல எவனோ ஒரு படுவாவை போய் காரை கொண்டு எங்கேயா சாத்திடுவான். எவனாவது ஒருத்தன் ஒரு பெரிய அந்த ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்க, பொத்துன்னு போட்டு கீழே உடைச்சிருவான். உடனே இவங்க ரெண்டு பேரும் கிட்ட அப்படி நடந்து போயிடுவாங்க. அதாவது இந்த டெம்ப்ளேட்னு தெரிஞ்சோ அதை பாக்குறதுதான் எனக்கு இன்னும் இப்ப அப்படி இல்ல இருக்கு. ஆமா, நீங்க போயிட்டு க்ளோரி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. க்ளோரி ஸோ இப்போ இதில் கான்சர்ட் வேற நடக்குது. அந்த கான்சர்ட் வந்து நார்த் இந்தியாவில் வச்சாங்க, மும்பையா டெல்லியில எங்கேயோ வச்சானுங்க. அந்த கான்சர்ட்டுக்கு பல பேர் வந்தாங்க, பல கூட்டம் வந்துச்சு. எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு, ஏதோ 1-2 பொண்ணுங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இந்த கொரியனுக்கு இருக்குதா அப்படின்னு. சரி, இப்போ இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். ஹவு ஆர் லைக் தெரியல எனக்கு வந்து, வாட் டூ விமன் இன் இந்தியா ஃபைண்ட் அட்ராக்டிவ் இன் கொரியன் மென்? இது வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் ரொம்ப நாளா. எனக்கு அந்த சீரீஸ் இப்போ யாராவது பக்கத்துல பார்க்கும்போது கூட சேர்த்து பார்த்தா 6 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க எனக்கு. ஆனா இவங்க கிட்ட சொன்னா, என்ன சொல்ற நீ, அவனை பாரு, இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் விளக்குனதுக்கு அப்புறமா உள்ள எனக்கு இப்போ 6 பேரும் ஒரே மாதிரி தாண்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆனஸ்டா எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நானே எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் போட்டு அவ வந்து அவளோட ஃபைல்ல வந்து A4 ஷீட்ல வச்சிருப்பா. நான் பார்க்கும்போது நான் கேட்டேன், ஏன்டி ஒரே ஆளோட போட்டோ இத்தனை வச்சிருக்க அப்படின்னு. அது இல்ல, இது இவன் அப்படின்னு அவன் சொல்றான்.
அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பார்க்க தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்காங்க அப்படின்றது தெரியும். சரி, இது வந்து எத்தனிசிட்டியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்துட்டு ஹிந்திக்காரங்கிட்ட தமிழ்ல கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்க ஒரே மாதிரி தாண்டா இருக்கிறீங்க அப்படிம்பா. நம்மளை கேட்டா நம்ம அவனுங்களை அப்படிதான் சொல்லுவோம். ஸோ இது ஓகே ரைட், அதை கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலா ஜாக்கி ஜானுங்கிறவர் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்து ஜாக்கி ஜான் ஒருத்தர் தான், ப்ரூஸ்லி ஒருத்தர் தான்றது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா வேற மாதிரி ஆளுங்க பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு. ஜப்பான்ல இருந்து தாவி இந்த பக்கம் கொரியாவுக்கு வந்தா இங்க அதை விட பிரச்சனை ஒர்ஸ்டா இருக்குது. ஸோ இது ஓகே, நமக்கு தெரியலன்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. பட் நான் என்ன கேட்கறேன்னா, இந்தியன் மென் அப்படின்றத தாண்டி ஒரு டைம்ல வந்து அமெரிக்கன் மென் மேல ஒரு கிரேஸ் இருக்கும், அவங்களோட லுக்ஸ் அவங்களோட இதெல்லாம் அப்படின்னு. பட் இந்த கொரியன் மென் மேல இருக்கக்கூடிய என்ன விஷயம் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா? என்ன அவங்களோட லுக்கா, அவங்களோட அந்த கிளீன் ஷேவ்டு மூஞ்சா, இல்ல வந்து என்ன நான் எது சொன்னாலும் அஃபென்சிவா அந்த கேசீஸ் பார்க்கறவங்க கமெண்ட்ஸ்ல வந்து இவன் ஒரு பைத்தியக்காரன் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு திட்டுவாங்க. அதனால கேக்குறேன், என்ன அப்படி என்ன பிடிச்சிருக்காங்க, என்ன பார்க்க நல்லா? அவங்க தே ஆர் ஜென்டில்மேன். இப்போ நம்ம ஊர் பசங்க மாதிரி இல்லாம அவங்க வந்து ரொம்ப இந்த ஷிவல்ரியா இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது ரொம்ப பெண்களை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சவங்க, கதவை திறந்து விடுறவங்க, இது அதை வந்து சேரை இழுத்து வச்சு உட்கார வைக்கிறவங்க, அந்த மாதிரி ரொம்ப ஜென்டில்மேனா இருப்பாங்க. பிளஸ் அவங்க வந்து தே ஆர் நாட் அஃப்ரேட் டு பி ஃபெமினின். ஓகே, அது பார்க்கும்போது அது இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. இங்க எது பண்ணாலும் அது வந்து ஏன் பொண்ணு மாதிரி பண்ற, நல்லா ட்ரெஸ் பண்ணா நீ கேவா, ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க வந்து ப்ரெசன்டபுளா இருக்கணும்ட்டு ஏதாவது க்ரூமிங் பண்ணா ஏன் எப்படி பண்ற நீ கேவா, ஏன் பொண்ணு மாதிரி அப்படி பண்ணுவாங்க. அங்க அவன் ஸ்கர்ட் போட்டு வந்தா கூட எல்லாரும் வந்து யாருமே வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே மேக்கப் போட்டு தான் வந்து கான்சர்ட் போவாங்க, எல்லாருமே க்ரூமிங் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆர்டிஸ்ட்னு இல்ல, அங்க இருக்கிற சகஜமான மக்களுமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய க்ரூமிங் அண்ட் ஃபேஷன் சென்ஸ் அதிகமா இருக்குது. அண்ட் அது வந்து அக்செப்டபிளா இருக்குது அந்த இடத்துல இருக்கும்போது. அதை உங்களுக்கு பார்க்கும்போது மேபி யூ கனெக்ட் மோர் அண்ட் யூ ஃபீல் லைக் ஓகே அப்படின்னு. பட் அங்க இருக்கிற அந்த கொரியன் மென் வந்து ரியல் லைஃப்லயுமே இப்படி எல்லாரையுமே ரொம்ப நம்ம நாட்டை நீங்க இப்படி சொல்ற மாதிரி இல்லாம அங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி நடத்துறவங்க தான் அப்படின்றது இருக்கா, இல்ல வந்து மூவில பார்க்க அப்படி இருக்குது, நேர்ல போனா எப்படி இருக்கானோ அப்பதான் தெரியும் அப்படின்றீங்களா? நம்ம இங்கேருந்து ஸ்க்ரீன்ல பாக்குறது தான். இப்ப கேபாப் ஆர்டிஸ்டுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னா, இப்ப அங்க வந்து இப்போ கேபாப்னா அவங்களோட மியூசிக் பண்றாங்க, மியூசிக் பண்றதோட சரி அப்படி முடிஞ்சிடாது. அவங்க மியூசிக் பண்றதை தாண்டி அவங்க அவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்ட்டு தனியா சேனல்ஸ் இருக்கும். அந்த சேனல்ல டெய்லி லைவ் வருவாங்க. அவங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்கன்றத காட்டுற மாதிரியே இப்ப இங்க பிக் பாஸ் காட்டுறோம்ல, அந்த பிக் பாஸ்லயே வந்து இப்ப டாஸ்க்கு, இந்த உள்ளார இருக்கிற அந்த கேம்ஸ், இந்த ஒருத்தர் அடிச்சுக்கிறது இதெல்லாம் இல்லாம இப்போ ஒரு வீட்டுல கேமரா வச்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து கேமராவை வச்சுட்டு அது வந்து ஒரு ஷோவா போகும். அவங்க ஒரு பர்சனா அவங்க எப்படி இருக்காங்கன்றத காட்டுற மாதிரியே வந்து ஃபுல் ஆன் எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கு. நிஜமாவா? நிஜமா. இப்ப கூட இன்னைக்கு கூட போயிட்டு இருக்குது அவங்களோடது. இப்ப நீங்க ரன் ஆன் ஒண்ணு இருக்கு, அப்புறம் என்னது ரன் பிடிஎஸ் ஏதோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல வந்துட்டு இப்ப அந்த பேண்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க வீட்டுல கேமரால வச்சு அவங்க டெய்லி என்ன பண்றாங்க அப்படின்றத காட்டுற மாதிரி ஷோஸ் இருக்கு. பிளஸ் அவங்களுக்குன்ட்டு அந்த குரூப்புக்குன்ட்டுன்னு தனியா ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கு, கேம் ஷோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட பர்சனாலிட்டியை வச்சுதான் நிறைய ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆகுறாங்க. நான் வந்து கொரியன் சீரீஸ்ல தான் ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். நான் கேபாப்குள்ள போனதே இந்த மாதிரி ஒரு அவங்களோட ஆக்சுவல் லைஃப்ல எப்படி இருக்காங்கன்ற அந்த வீடியோவை பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த ஷோஸ் பார்த்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ரீல்ஸ்ல பார்த்து தான் நான் வந்து முதல்ல போய் சரி என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்க்க ஆரம்பிச்சுதான் சரி. நான் இதை எப்படி கவனிக்கிறேன்னா, ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட், ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட் நடக்கிற ஒரு டைம்ல இவன் வந்து ஹாலிவுட் மியூசிக் அவங்களுடைய ஆர்டிஸ்டுங்க அவங்களோட லேபிள்ஸ் எல்லாம் இவன் வந்து எங்கேயோ பீட் பண்ணிட்டான் பெருசா. இவனுடைய குளோபல் ரீச் இன்னைக்கு வந்துட்டு ஹாலிவுட் ஆர்டிஸ்டுங்க நிறைய பேர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவனுடைய குளோபல் ரீச் இருக்குது. அண்ட் அதுக்கு முக்கியமான ரீசன் நீங்க சொன்ன மாதிரி வந்து அவனுடைய வே ஆஃப் அப்ரோச்சே வேற. நீங்க சொல்ற மாதிரி அவனோட லைவ் இருக்குது, அவனை நீங்க வந்து அவனுடைய பர்சனல் லைஃப்பை நீங்க நல்லா கவனிக்கலாம். அவனோட ரீச் வித் த பீப்புள், கனெக்டிவிட்டி, இவ்வளோ விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். அவனுடைய ஃபேஷன் சென்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குது, அது குளோபலி அக்செப்டபிளா இருக்குது. ஸோ சும்மா நம்ம வந்து அதை எப்படி கேபாப் எப்படி இவ்வளோ ரீச் ஆச்சு,
என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் வி டைவ் இன் வெரி டீப் தென் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே அவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறான், இதெல்லாம் மற்றவங்க கிட்ட இல்லாதது இவன் கிட்ட இருந்திருக்குது. ஸோ ஓவராலாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபினாமினான் இவன். இந்த கே பாப்ன்றவனே வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு தமிழ் பேண்டையும் ஒரு கேரளா பேண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் சொல்லலாம். இந்த பேண்டுக்கு இந்த பேண்டுக்கு தான் டிஃபரன்ஸ். பட் அவன் வந்து நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் கிட்டத்தட்ட ஒரு தனி அரசாங்கமே நினைச்சிருக்கிற மாதிரி அவனுடைய ஒரு டோட்டல் லைஃப் ஸ்டைல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிளஸ் அது இல்லாம அவங்களோட அந்த ஃபேன் கம்யூனிட்டியே ஒரு ஒரு கம்யூனிட்டியாவே இருப்பாங்க, ஒரு லைவ்லியான. ஆமா, அது வந்து அவங்க அந்த ஃபேன்ஸோட ரொம்ப கனெக்டடாவும் இருப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே. அந்த ஃபேன் பேஸ் நிறைய ஃபேன் மீட்ஸ் நடத்துறது, ஐ ஹர்ட் நிறைய ஃபேன் மீட்ஸ் நடத்துவாங்க. நீங்க சொல்ற மாதிரி லைவ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய நடக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும், ஒரு டைரக்ட் இன்டராக்ஷன் இருக்கும். நீங்க வந்து இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ட்வீட் போடுறாங்க, அந்த அவங்களுக்குன்னு தனியா இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட இன்டராக்ட் பண்றதுக்குன்னே ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்து இந்த ட்விட்டர் மாதிரி தான் அவங்க ஏதாச்சும் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் போடுற கமெண்ட்ஸுக்கு அது கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க, டைரக்டா அந்த ஆர்டிஸ்ட் கூடயே பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அவங்க ரொம்ப இன்வால்வ்டா ஃபேன்ஸோட ரொம்ப கனெக்டடா இருக்கும்போது அந்த கம்யூனிட்டி அப்படியே ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிருது. இவங்க ஃபேன்ஸ்குள்ள இவங்க ஒரு மீட்டப் பண்ணி இவங்க வந்து ஒருத்தருக்கு பிடிச்சத பேசுகிற அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அவங்களே வந்து ஏதாச்சும் இந்த ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் மாதிரி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி எங்கேயாச்சும் போய் பார்ப்பாங்க. இந்த ஆம்வே ப்ராடக்ட் மாதிரி இவன் ஒருத்தன்ட்ட கொடுப்பான், அவன் ஒரு 10 பேர்ட்ட கொடுப்பான், அவன் ஒரு 100 பேர்ட்ட கொடுப்பான். ஸோ நீயே வித்து வித்து பெருசாக்கி அப்படின்ற மாதிரி. என்ன நீங்க இவ்வளோ சிம்பிளா சொல்றீங்க. இட்ஸ் வெரி குட்ல. எனக்கு வந்து நான் எப்பவுமே நினைப்பேன் இதுல என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அழகா பேசினா மேபி இன்னும் புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வில் டாக் மோர் டீடைல்டு இன்டு இட். வேற ஏதாவது விஷயங்கள், எனிதிங் எல்ஸ் அபவுட் யுவர் கேபாப்? அதுலயும் அவங்க சாங்ஸுமே வந்து கேட்டா என்ன இது உனக்கு ஒண்ணுமே புரியல, அதுல வந்து என்ன எல்லாம் ஃபிளாஷியா வந்துட்டாங்கன்றதுக்காக நீ போய் பாக்குறியா அப்படின்னு இருக்கு. ஆனா அதுல உள்ளுக்குள்ள ஒரு ஆமா லிரிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேட்கணும். லிரிக்ஸ் எல்லாம் நீங்க போய் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க போய் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாருங்க, நான் போய் இந்த டிரான்ஸ்லேட் இப்பயே போய் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு 2 பாட்டை கேட்டு அடுத்த எபிசோட்ல திரும்ப வரேன்.